நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒருத்தங்க வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அல்லது லவ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்மை வந்துட்டு ரொம்ப 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 உண்மையும், ஒரு புரிதலும் வந்துட்டு இருக்கணுங்க. ஒரு ஒரு 2 பேருமே அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு காசு பணத்துக்காகவோ, இல்லை நம்பிக்கை இல்லாத காரணத்துக்காகவோ ஒருத்தரை ஒருத்தர் விட்டு போகிறது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு அழகு கிடையாதுங்க. அது மட்டும் கிடையாது. இப்போ காசுக்காக ஒருத்தங்க வந்துட்டு உங்கள விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி, நீங்க மறுபடியும் வந்தா ஏத்துக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க ஒரு டைம் உங்கள காசுக்காக விட்டுட்டு போனவங்க, மறுபடியும் வந்தா நீங்க ஏத்துக்கிறீங்கன்னே வையுங்க. நெக்ஸ்ட் டைம் உங்கள விட பெட்டரா இன்னொருத்தங்க கிடைச்சாங்கன்னா, போமாட்டாங்கன்னு என்னங்க நிச்சயம்? சொல்லுங்க. ஒரு டைம் உங்கள நம்பிக்கை இல்லாம விட்டுட்டு காசுக்காக போயிட்டாங்கன்னா, அத அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. உடைஞ்சது உடைஞ்சது தான். உடைஞ்ச கண்ணாடிய முகத்துல அழகு பார்த்தீங்கன்னா, அது அழகா இருக்குமா? கிடையவே கிடையாது. உடைஞ்ச கண்ணாடி ஒட்ட தான் வைக்க முடியுமா? முடியவே முடியாது. அந்த பழைய பிரதிபலிப்பு அந்த கண்ணாடி குடுக்கவும் குடுக்காது.